பிக் பாஸ்ல வந்து இப்போ ஒரு புது டாஸ்க் பண்றாங்க. இதுல வந்து டெவில்ஸ் வந்து ஏஞ்சல்ஸ் வந்து ப்ரோவோக் பண்ணணும், வெறுப்பேத்தி அழ வைக்கணும், இல்ல கோவப்பட வைக்கணும் அப்படின்னு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. இது வெறும் ஒரு கேமா இருந்தா பரவாயில்ல, ஆனா அதையும் தாண்டி ஒரு டார்ச்சராகவே ஆக ஆரம்பிச்சிச்சு. பிகாஸ் சில பேர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா 150 ஸ்குவாட்ஸ் போடுங்க, வாயில வந்து நான் ரா எக் உடச்சு ஊத்த போறேன், அந்த மாதிரி ரொம்ப பயங்கரமா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து எனக்கு ஒரு சோஷியல் சைக்காலஜி எக்ஸ்பெரிமெண்ட் தான் ஞாபகப்படுத்துது. ஸோ மிருகிரம் எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு ரிசர்ச்சர் வந்து பர்சன் ஏ கிட்ட வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. என்னன்னா பர்சன் பி நாங்க வந்து ஒரு எலக்ட்ரிக் சேர்ல கட்டி போட்டு வச்சிருக்கோம், நீங்க அவங்க கிட்ட என்ன கேள்வி வேணா கேளுங்க, ஆனா அவங்க தப்பான பதில் சொன்னா நீங்க வந்து தயங்காம ஷாக் கொடுக்கலாம் அவங்களுக்கு அப்படின்னு ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஷாக் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு பாயிண்ட்ல வந்து அவங்க கதறாங்கன்னு தெரிஞ்சு கூட இந்த பர்சன் ஏ வந்து ஒருத்தவங்களை சாகடிக்கிற அளவுக்கு வோல்டேஜ் கூட வந்து கரண்ட் கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தாங்க. ஆர்டர் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் போது ஒரு மாரல் டிஸ்என்கேஜ்மெண்ட். நான் இதை பண்ணல, இதுன்னு என்னோட கேரக்டர் கிடையாது, இது வந்து டாஸ்க் தான், திஸ் இஸ் மை ஆர்டர், திஸ் இஸ் மை டியூட்டி அப்படின்ற பேர்ல நிறைய பண்ணக்கூடாத விஷயங்களை, மாரலி தப்பான விஷயங்களை நம்ம பண்றதுக்கு ரெடியா இருக்கும். ஸோ நீங்க இதுல என்ன கத்துக்கணும்னா, எனிபடி உங்க ஆஃபீஸ்ல பர்சனல் லைஃப்ல யாரோ ஒருத்தவங்க உங்க மனசாட்சிக்கு எதிராக ஒரு விஷயத்த செய்ய சொல்றாங்க அப்படின்னும் போது pause and think if that is who you want to be. Because at the end of the day, it's not the orders that define you, it's your actions and your choices.